ஆப்பிரிக்கன் லயன்னு ஒன்று இருக்கு. நம்ம பார்க்குற நம்ம ஊர் ஜூவில் இருக்கிறத கூட அந்த லைன் கொஞ்சம் பெருசாக இருக்குது, இந்த முடியெல்லாம் நிறையா இருக்குது. அது மாதிரி ஆப்பிரிக்கன் எலிஃபெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த தந்தம்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது, சில நேரத்தில் ரொம்ப கர்றன்னு இருக்குது. நம்ம எலிஃபெண்ட்லாம் கொஞ்சம் கிரே கலரில் இருக்குது, அது ரொம்ப கருப்பாக இருக்குது, மரத்தையே சாய்க்குது, என்னெல்லாமும் கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் மாதிரி இருக்குது. இந்த திமிங்கலம்லாம் பாருங்க, சில திமிங்கலாம் அவ்வளோ பெருசாக இருக்குது, அப்பா கப்பலே கவுத்துருதான். சில சின்ன போட்டெல்லாம் போயிட்டு இருந்தா அதே இப்படி பண்ணும்போது அது கப்பலே கவுந்துருது, அவ்வளோ பெருசா இருக்கு. பெருசா இருக்குது பாக்குறதுக்கு. நம்ம பாத்தீங்கன்னா சும்மா ஒரு 6 அடி 5 அடி 4 அடி தான் இருக்கிறாங்க. ஆனா இங்க எப்படி போட்டிருக்குது, அவரால் படைக்கப்பட்ட அனைத்திலும் நம்மையே முக்கியமானவாக கருதுகிறார். அவர் எப்படி பாக்குறாரு, இதெல்லாம் உண்டாக்கி இருக்கிற சில மரங்கள்லாம் பாருங்க, இப்படி போய் பிடிக்க கூட முடியாது. பார்த்துருக்கீங்களா? அவ்வளவு பெரிய மரம் லூசா இருக்கும், பக்கத்துல அப்படி இப்படி கூட பிடிக்க முடியாது, அவ்வளோ பெரிய மரம். ஆலமரம்லாம், சில ஆலமரம்லாம் அவ்வளோ பெருசா இருக்கு. என்னென்னமோ சிருஷ்டிகள்லாம் இருக்குது, அழகான சிருஷ்டிகள்லாம் இருக்குது. இந்த பட்டர்ஃப்ளை, கலர் ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஆண்ட்ரூ சொல்றாரு, அதெல்லாம் சும்மா, அது எல்லாவற்றிலும் முக்கியமாக உன்னை நான் படைத்திருக்கிறேன். சொல்றாரு, நீ என் கண்ணின் மணியாக இருக்கிறாய், என் கையில நான் உறைஞ்சு வச்சிருக்கேன் ஒண்ணு. அந்த திமிங்கலம் யானையெல்லாம் உறைஞ்சு வைக்கல. திமிங்கலம் யானைலாம் சும்மா நம்ம பார்த்து ரசிக்கிறது, பயங்கரமா இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிறதுக்காக தான், அழகு பார்க்க நம்மளுக்காக. ஆனா நம்ம எப்படி பண்ணிருக்கிறார்னா, சத்திய வார்த்தையின் மூலமே தேவன் நமக்கு வாழ்க்கையை தந்திருக்கிறார். சத்திய வசனத்தினாலே நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். சாதாரண ஆள் கிடையாது, அதனாலதான் சாதாரணமா வாழ்ந்துடக்கூடாது. வாழ்ந்துட்டு இருக்கும் போது எப்படி வாழணும், சிறப்பா வாழணும், உயர்ந்த வாழ்க்கைய வாழணும். ஏன்னா நான் சாதாரண இந்த நாய் பூனை யானை அது மாதிரி கிடையாது. நான் அதுக்கு கொஞ்சம் வருஷம் இருக்குது, அப்படியே செத்து போகுது, மண்ணாகுது, போயிருது. அப்படிலாம் நான் போறது கிடையாது. இந்த பூமியில வளர்த்தவனாக பெரியவனாக இருப்பேன். ஏன்னா இந்த பூமியில ஆண்டவர் எப்படி வச்சிருக்காரு, தேவனாக வைத்திருக்கிறார். உங்க பிள்ளைங்களை குறிச்சு யோசிக்கும் போது அப்படி யோசிங்க, இல்ல உங்களை குறிச்சு யோசிக்கும் போதே அப்படி யோசிங்க. இந்த பூமியில ஆளுகை செய்கிறவனாக இருப்பேன், உயர பறப்பேன், எழுந்திருப்பேன், மேன்மைப்படுத்தப்படுவேன். இது எதுக்குமே என்னுடைய தகுதி கிடையாது. இதை தகுதிப்படுத்துகிறவர் இயேசு, இதை செய்கிறவர் ஆண்டவர். ஆண்டவர் செய்கிறார் எல்லாமே.